அப்பா தான் எனக்கு விளையாடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாருல. நான் போய் என் ஸ்போர்ட்ஸ் கேரி ஹாக்கி ஸ்டிக்கையும் கொண்டு வந்துடுறேன். என் ஷூஸ் நான் எங்க வச்சேன்? பாலு எங்க போனான்னு தெரியலையே இவன். மம்மி நான் இங்க இருக்கேன். அக்கா, மகேஷ், வைஷு நீங்களாம் வெளியில போறீங்களா? அது வந்து மேட்சுக்கு போறோம். நம்ம ரத்னாக்காவோட. ஆமா, ரத்னா சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு கோவில் பக்கத்துல கபடி மேட்ச் ஏதோ நடக்க போகுதா. அதனால நாங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சோம். இந்த விளையாட்டை வைஷு இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா, அதான். கபடியா? ரத்னாக்கா இப்ப கபடி பார்க்க போறாங்களா? ரத்னாக்காவுக்கு எப்பவுமே ஹாக்கி தானே பிடிக்கும். என்ன பாலு, அது ஹாக்கி மேட்ச் இல்ல, நாம கபடி மேட்ச் தான் பார்க்க போறோம். சித்தி, நாங்க கோபால் சித்தப்பாவோட கார் எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போங்க, நம்ம வீட்ல சும்மா தானே அது இருக்கு. ஏய் பாலு, நீ எங்க கிளம்பிட்ட? எவ்வளவு ஹோம்வொர்க் இருக்கு தெரியுமா? போ முதல்ல அத முடி. ஆனா நானும் மேட்ச் பார்க்க போணுமே, இதெல்லாம் ரொம்ப சீட்டிங். இங்க பார் பாலு, முதல்ல படிக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். பெரியம்மா சொன்னதை கேட்டல்ல? முதல்ல ஹோம்வொர்க்க முடி. அக்கா சீக்கிரமா வந்துருங்க, ஏன்னா ஈவினிங் ரத்னாவோட மாமியார் வராங்கல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. நீயும் சீதாவும் எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்க. அவங்க வரதுக்கு முன்னாடியே நான் வந்துருவேன். சரி. எங்க ரத்னாவை காணோம்? கபடின்னு சொன்னாங்க, அதுக்கு எதுக்கு ரத்னா ஷூ எடுத்துட்டு போறா? என்னமோ நடக்குது. இங்க பாரு, உண்மையை சொல்லு. பெரியம்மாவும் மத்தவங்களும் எங்க போறாங்க சொல்லு. நீ என்னமோ ரத்னா அக்கா அது இதுன்னு சொன்ன. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க தான் என்ன உங்க கூட மேட்ச் பார்க்க அனுப்பலல. ஹோம்வொர்க் பண்ணு. நான் போய் ஹோம்வொர்க்கே பண்றேன். என்னாச்சு சங்கீதா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அக்கா, அவங்க எல்லாருமா சேர்ந்து எதையோ மறைக்கிறாங்க. அவங்க செய்யறது நம்ம 2 பேருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பெரிய அக்காவும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. நீங்க என் கூட ரத்னாவோட ரூமுக்கு வாங்க. வாங்க அக்கா. என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன சங்கீதா, என்ன பண்ற நீ? ரத்னாவோட பீரோல நீ என்ன தேடிட்டு இருக்க? ஷோ, பெரியக்கா, மகேஷ், வைஷு எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல. ரத்னாவோட ஹாக்கி மேட்ச பார்க்க போயிருக்காங்க. மேட்சா? என்னது, அதுவும் ஹாக்கி மேட்சா? அங்கதான் போயிருக்காங்க. ஏன்னா ரத்னாவோட ஹாக்கி யூனிஃபார்மையும் காணோம், ஹாக்கி ஸ்டிக்கும் காணோம். கபடி மேட்ச் பார்க்க போறேன்னு நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு போயிட்டாங்க. நம்ம கிட்டயே போய் சொல்லிட்டாங்க. அட கடவுளே, இந்த அக்காவுக்கு என்னாச்சுன்னு புரிஞ்சுக்கவே முடியல. அவங்க ஏன் தான் இப்படி பிரச்சனையை வேலை கொடுத்து வாங்குறாங்கன்னு தெரியல. வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறாங்க. முதல்ல கோயட் காலேஜ்ல அட்மிஷன், அப்புறம் ஹாக்கி பிரச்சனை, இப்ப பெரிய மாமா வேண்டான்னு சொல்லி கூட ஹாக்கி மேட்சுக்கு போயிருக்காங்க. இனிமே எல்லாம் இப்படிதான் நடக்கும். ஏன்னா வைஷு கூட சேர்ந்திருக்காங்கல்ல, அந்த பொண்ணு எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் எல்லாமே தலைக்கீழாதான் நடக்குது. இன்னைக்கு சாயங்காலம் ரத்னாவோட மாமியார் நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. ஆனா ரத்னா ஹாக்கி மேட்ச் விளையாட போயிட்டா. பெரிய மாமா மட்டும் இன்னைக்கு கரெக்ட் டைம்க்கு வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அக்கா வசமா மாட்டிப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆமாக்கா, அவங்க மாட்டினாதான் நல்லா இருக்கும். இன்டர் காலேஜ் ஹாக்கி டோர்னமெண்ட் 2012 வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன்.
ஆல்ரைட் கேர்ள்ஸ், நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்த அந்த நாள் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப் குவாலிஃபையிங் மேட்ச். எஸ்விசி கடந்த 30 வருஷமா சாதிக்க முடியாததை சாதிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வின் பண்ணிட்டோம்னா நாம எல்லாருமே பெரிய ஹீரோவா மாறிடுவோம். ஒருவேளை நம்ம தோத்துட்டா பழைய இடத்துல நிப்போம். அதனால இன்னைக்கு எப்படி விளையாட போறோம், எந்த மாதிரி மூவ்ஸ் எடுக்க போறோம் அப்படிங்கறத நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க தான் அதை எனக்கு சொல்லணும். நமக்கிட்ட எல்லாம் இருக்கு. பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், ஆர்வம் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு. குறைன்னு பார்த்தா ஒண்ணு மட்டும்தான். அந்த ஒண்ணுதான் வெற்றி. போங்க, விளையாடுங்க, ஜெயிச்சிட்டு வாங்க. ரைட் கேர்ள்ஸ், ஆன் யுவர் அக்கவுண்ட். 3 cheers for SVC. Hip hip. Hip hip. Hip hip. வெரி குட் கேர்ள்ஸ். நான் இன்னைக்கு நம்ம வெற்றியை பத்தி தான் ஸ்பீச் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீம் A1 டீம் இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம்ங்கிறதையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ராஜு சொன்னாரு. நீங்க எல்லாரும் ஜெயிச்சே ஆகணும். சோ ஆல் தி பெஸ்ட். Thank you sir. Thank you sir. ஜெயிக்க போகுது, ஜெயிக்க போகுது. everything தான் ஜெயிக்க போகுது. ஜெயிக்க போகுது, ஜெயிக்க போகுது. everything தான் ஜெயிக்க போகுது. All right girls, get ready. சார், ஆப்போனன்ட் போன வருஷம் சென்ட்ரல் ஜோனோட சாம்பியன்ஸ். ஒருவேளை ரத்னா நம்ம டீம்ல இருந்தா நம்மளுடைய வெற்றி நிச்சயம் சார். மகேஷ் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டு. ஏற்கனவே நம்ம ரொம்ப லேட்டா போறோம். இது கார்மா, ராக்கெட் இல்ல. பரவாயில்லப்பா, கொஞ்சம் பொறுமையாவே போ. நாம கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்துருவோம். இனிமே ஒரு பிரயோஜனமும் இல்ல. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாம நேரத்துக்கு போயிடுவோம். Ladies and gentlemen, இதோ உங்க முன்னாடி RVC டீம். RVC டீம் அன்போட வரவேற்கிறோம். இப்ப வரப்போறது SVC டீம். Good luck. All the best. Come on girls, come on. That's a spin. Come on, easy. Come on. Okay girls, are you ready for challenge? Yes sir. ஜெயிக்க போகுது, ஜெயிக்க போகுது. RVC தான் ஜெயிக்க போகுது. அண்ணா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லாமே உன்னால தானே இப்படி ஆச்சு. உன் மரவண்டிக்கு ஏறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. அதனால தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. பத்தாதுக்கு உங்க அண்ணன் வேற கார ஸ்பீட ஓட்டுறதுக்கு கூட தெரியல. ஆமா மாதிரி ஓட்டுறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எங்க கூட சண்டை போட்டுப்பீங்களா? உன்னோட மேட்ச் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். கடவுளே, எனக்கு உதவி செய்ப்பா. ஐயோ அப்பாடா, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிட்டு அக்கா பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆமாக்கா, இந்த சாந்தி அக்கா ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. நம்ம மாமா கிட்ட பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூத்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்க வேலைக்காரிங்க நாம இருக்கோமே. சமையல் வேலையும் செய்யணும், வீட்டு வேலையும் செய்யணும். ஐயோ, கதவு வேற நாம தான் போய் திறக்கணுமா? இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்கன்னு தெரியல. பெரியமாமா, நீங்களா? காலையில நான் அவசரத்துல 2-3 ஃபைல மறந்துட்டேன். ஓ, மாமா, நான் வேணா உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரவா? ஆ, எடுத்துட்டு வா. வா, வா. எங்க போச்சு? இந்தாங்கக்கா. நீ வேணா பாரு, இந்த டீயை சாந்தி அக்கா போடலன்னு பெரிய மாமா குடிச்சோடனே கண்டுபிடிச்சிருவாரு. அப்புறம் அக்கா வீட்ல இல்லைங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிரும். அவ்வளவுதான், அதுக்கப்புறம் தான் இருக்கு. சரிக்கா, ஆனா சாந்தி அக்காக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா? தெரியட்டும், நாம ஒண்ணு நம்ம வயல எதுவும் சொல்ல போறது இல்லையே. ஆனா பெரிய மாமா ஏதாவது கேட்டாருன்னா நான் உண்மையை தானே சொல்லி ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட என்னால போய் பேச முடியாதே. சரி வா, அவர்கிட்டே கொடுத்துட்டு வரலாம். பெரிய மாமா, டீ. ஆ, வச்சுடு. சக்கரை சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா சாந்தி அக்கா அளவுக்கு எனக்கு டீ போட தெரியாது. சக்கரை சரியா இருக்கா? உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா மாமா? பிஸ்கட் கொண்டு வரட்டுமா? வேண்டாம். நீங்க சாயங்காலத்தை பத்தி கவலைப்படாதீங்க. என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணிட்டோம். சங்கீதாவும் நானும் எல்லா வேலையும் பாத்துக்கிறோம். அப்ப நாங்க போட்டுமா மாமா? உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா குரல் கொடுங்க, நீங்க கூப்பிட்ட உடனே வந்துடுறோம். அப்ப நாங்க போட்டுமா மாமா? வா சங்கீதா. என்ன சங்கீதா இது? பெரிய மாமா சாந்தி அக்கா பத்தி ஒண்ணுமே கேட்கல. சீதா, கொஞ்சம் சாந்தியை கூப்பிடு. அது சாந்தி அக்கா வீட்ல இல்ல மாமா. எங்க போயிருக்கா? ரத்னாவோட காலேஜுக்கு, அது ஹாக்கி மேட்சுக்கு போயிருக்காங்க. என்ன? ரத்னா மேட்ச் விளையாட போயிருக்கலாம். வேணான்னு சொல்லியும் என்ன மதிக்காம போயிருக்காங்களா? ஆமா மாமா, நாங்களும் அக்காவுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னோம், வேண்டான்னு சொல்லி பார்த்தோம். ஆனா அவங்க கேட்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சொல்லு சங்கீதா. ஆமா ஆமா பெரிய மாமா, அக்கா கூட எல்லாரும் போயிருக்காங்க. பெரிய மாமா, டீ. இனிமேதான் கச்சேரியே. ஆனா அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பெரிய பிரச்சனை ஆகும் போல இருக்கு. நீ எதுக்காக பயப்படுற? நியாயமா பார்த்தா ஹாக்கி மேட்ச் விளையாட போனவங்க தான் பயப்படணும். பெரிய மாமாவோட வார்த்தைய மதிக்காம போனாங்கல்ல, நல்லா அனுபவிக்கட்டும்.
இன்னைக்கு ரத்னா இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னைக்குன்னு பார்த்தா அவ இல்லாம போயிட்டா. ரத்னா மட்டும் நம்ம கூட இருந்திருந்தா ரத்னாவோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது சார். அவ நமக்கு தேவை. ஓகே ஓகே, சரி நம்ம கிட்ட இருக்கிறவங்கள பத்தி யோசிப்போம். எப்படி வின் பண்ணணும்னு அதை பத்தி யோசிப்போம். இல்லாதவங்கள பத்தி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, நம்மளால சாதிக்க முடியும். ஓகே, கம் ஆன் கேர்ள்ஸ், 3 cheers for SVC. Hip 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 hip. Good, take your positions now. Go go. Come on, good, good, good. Move fast. இன்னும் ஸ்டார்ட் ஆயிருக்காதுல்ல? அட ரத்னா, நீ வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம். அப்பா எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. நல்லதுதான். ஆனா மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட. பரவாயில்ல விடுமா. நீ உக்காந்துகிட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் உற்சாகப்படுத்தலாம்ல. வாமா. நம்ம டீம் வீக்கா இருக்கு. ஒரே ஒரு குறைதா, ரத்னா இல்லாததுனால. கரெக்ட் தான், அவ நம்மளோட ஸ்டார் பிளேயர்ல. ஏன் விளையாடல? நீ விளையாடுறியா? சொல்லு. கேக்குறல? என்னாச்சு? நீ விளையாடல? என்னாச்சு ரத்னா? நீ விளையாடணும். என்ன பிரச்சனை சொல்லு, நாங்க கேக்குறோம். ஹே, கொஞ்சம் எல்லாரும் மேட்சை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம விவேகானந்தா காலேஜ் ஜெயிக்க வைக்கணும்ல. நம்ம நல்லா விளையாடுறோம்னா அவங்க நம்மளை விட நல்லா விளையாடுறாங்க சார். சார், ரத்னா இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது சார். அவ நமக்கு தேவை. எஸ் சார். அப்ப நீங்களாம் எதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம தோத்துட்டோம்னு ஒத்துக்கிறதா? முடியாது. இன்னைக்கு நம்ம தோத்துட்டோம்னு வெறுங்கையோட SVC திரும்பி போணுமா? முடியாது. உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான டேலண்ட்ஸ் இருக்கு. அவங்கள விட நீங்க எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்க கிடையாது. கம் ஆன் கேர்ள்ஸ், யூ கேன் டு இட் அண்ட் நோ எக்ஸ்கியூசஸ். தைரியமா விளையாடுங்க. இவங்க ஏன் டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கறாங்க? கம் ஆன் கோ. அமைதியா இருமா. மேட்ச் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் நல்லா நடக்கும்.